ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான கறி வடை பண்ண போகிறோம். பீஃபை வச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வடை பீஃபில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு எந்த மீட் பிடிக்குமோ அந்த மீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இது மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 1/2 கிலோ பீஃப் வாங்கியிருக்கேன். பீஃப் வந்து போன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம். நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல காரமாக இருக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து சில்லி பவுட்ரு வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. இதோட உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்க்கும் போது ரொம்பவே கறி வந்து சாஃப்டன்ஸ் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேருங்க. அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா பருப்பு வந்து 3/4 வேக்காடு இருந்தால் நம்மளுக்கு போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வடை வந்து ஒழுங்காக வராது. அதனால் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. அப்படி வேகலைனா கூட நம்ம திருப்பி திறந்து பார்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம். மூடி நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 4-5 விசில் மட்டும் போடுங்க. இப்போ 4 விசில் நான் போட்டு எடுத்துட்டேன். கறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆவிலாம் போன அப்புறம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு ட்ரையாக இருக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு இருந்துச்சுன்னா லேசாக நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா வற்ற வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அந்த கறி வந்து நம்ம வந்து திரிச்சிக்கணும். ஆனால் ரொம்ப நம்ம திரிச்சோம்னா நல்லா இருக்காது சாப்பிடும்போது. கொஞ்சம் கறியும் பருப்பும் வாயில் படுற மாதிரி இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 4-5 பல்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நம்ம போட்டேன். இதில் ஒரு அரை கரண்டி மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, வெறும் பருப்பு மட்டும். நம்ம லாஸ்ட்டில் அதை போடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி குறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வடை வந்து சூப்பராக வரும். இப்போ இன்னொரு நம்ம பேசனில் போட்டுக்கலாம். பேசனில் போட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பெருநாள் வந்துருச்சு, நிறைய குர்பானி நம்ம கொடுப்போம். வெளியிருந்து நம்ம கறி வரும், ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. என்ன செய்யணும் நம்ம நினச்சிருப்போம். இந்த மாதிரி டைமில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ கறியாக இருந்தால் நீங்கள் வந்து உப்பு கறியாக மாற்றிடலாம். நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீண்ட காலத்து கெட்டு போகாமல் இருக்குது, 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி சூப்பரான வீடியோ நம்ம கொடுக்குறோம். அது வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு அரை கரண்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா 2-3 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதோட ஒன்றா சேரும். அதனால் இந்த வெங்காயத்தை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டோம். இதோட 2 முட்டை நான் வந்து ஒரு பவுலில் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இதில் முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்காமல் இது ட்ரை பண்ணாதீங்க. அப்படி முட்டை சேர்க்காமல் நம்ம வடை சுட்டோம்னா எண்ணெயில் எல்லாமே வடையெல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டால் நம்ம பருப்பு சேர்த்துருக்கும் போது பருப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பூ சேர்க்கணும். அதனால நான் ஒரு அரை கப்பு தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சுருக்கேன், இதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா இதுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் சேர்த்த அப்புறமா நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடைக்கு எப்படி நம்ம வடை பிடிப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வடை தட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கறி வடை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூட ஃப்ரீசரில் ஒரு பாக்ஸில் தட்டி நீங்கள் அழகாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் ஸ்நாக்ஸுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு கூட நீங்கள் சாம்பாரோ இல்லை பருப்போ ரசமோ வச்சு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் எல்லா வடையுமே வந்து தட்டி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எப்போவுமே வந்து பொரிக்கும்போது எல்லாமே தட்டில் நீங்கள் இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம பொரிக்கும்போது டக்கு டக்குன்னு பொரித்து எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான். ஒரு கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 4-5 வடையாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் பொரிக்கும் போது கொஞ்சம் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு வடை போடும்போது, சாரி. இப்போ 2வது வந்து நான் உங்களுக்கு வந்து வடையெல்லாம் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பொரிச்சிருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பொரிஞ்ச அப்புறமா கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட்டு இந்த பக்கம் அதே மாதிரி கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி போட்டு பொரித்து எடுத்துருங்க. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மெதுவாக பொறுமையாக ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுறலாம். இப்போ வடையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த வடையெல்லாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க வடையெல்லாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான பீஃப் வடை நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா வடையுமே நம்ம பொரித்து எடுத்துட்டோம். வடையை வந்து நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பார்க்கலாம். வடை பாருங்கள் நல்ல முறுமுறுப்பாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் சில்லி சாஸ் உங்களுக்கு பிடித்தமான சாஸ் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.